ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? தகப்பனையா, தாயையா, மகனையா, மகளையா? தம்மிலும் அதிகமாய் இவற்றையெல்லாம் நேசிக்கிறவர்கள் தமக்கு பாத்திரம் அல்ல என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதில் நமக்கு தெளிவு வேண்டும். சுய லாபத்திற்காக பின்பற்றுவோமானால் அது அவரை பின்பற்றுதலும் அல்ல, அவருக்கு கொடுக்கும் முதல் இடமும் அல்ல. ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்ற சீஷரிடம் ஆண்டவரோ, நான் தங்கி இருக்கும் இடத்தை வந்து பாருங்கள் என்றார். பார்த்தபின் முடிவெடுக்கட்டும் என ஆண்டவர் அப்படி சொன்னாரோ என்று எண்ண தோன்றுகிறதா? அவர்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசித்தனர். தமக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லாத இயேசுவுடனே அவர்கள் அன்றைய தினமே தங்கிவிட்டனர். அதற்கு பின் அவர்கள் இயேசுவை விட்டு போகவே இல்லை. தேவ பிள்ளையே, இயேசுவை தங்கள் வாழ்வில் எத்தனையோ பேர் தேடினார்கள், எத்தனையோ பேர் சேர்ந்து சென்றனர், அவரோடு தங்கினார்கள். இவர்களில் நாம் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நாம் எதற்காக அவரை பின்பற்றுகிறோம்? நமது சுய தேவைகளுக்காகவா? அவரை பின்பற்றுவதற்கு நம்மையே கிரியமாக செலுத்த வேண்டி வந்தால் அதற்கும் நாம் ஆயத்தமா? இயேசுவின் பாதை கரடு முரடானது என்பது தெரிந்திருந்தும் அவர் நடந்த பாதையில் செல்ல நாம் ஆயத்தமா? கடினமான பாதையில் பயணம் செய்ய நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். நேசகர்த்தாவே, எங்களது சுய தேவைகளுக்காக உம்மை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் இராமல் கடின பயணமாயினும் உமக்கே முதலிடம் கொடுத்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தந்தர்களை ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உம்மிலே நாங்கள் நம்பிக்கையாயிருந்து உமது வழியில் நடக்க கிருபை தந்தரலும். நாங்கள் முதிர் வயதிலும் நரை மயிறு உள்ளவர்களாகும் வரைக்கும் எங்களை கைவிடாமல் காத்தரலும். எங்கள் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் எங்களை தப்புவியும். கர்த்தாவே, எங்களை விரோதிக்கிறவர்களையும் எங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களையும் மன்னித்து ரட்சிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயணம் செய்கிற பள்ளத்தாக்குகளை பசுமையான செழிப்பான இடங்களாக மாற்றிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் உங்க நன்மையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் உண்மையில் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானவைகளை செய்து நீதியும் நேர்மையுமான வாழ்க்கை வாழ தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் கலங்கி தவிக்கிற அனைவரையும் உங்க ஆசீர்வதிக்கும் கரத்தால் ஆற்றி தேற்றிட ஜெபிக்கிறோம். அப்பா, வறுமை, வேதனை, தனிமை, துன்பம், துயரத்தினால் தவிக்கிற மக்களை உங்க செட்டையின் மறையில் வைத்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் வாழ தேவன் தயவு செய்தருளுங்க. ஆண்டவரே, அனுதினம் வேதம் வாசிக்க மறந்து உலக காரியங்களில் சிக்கி போகிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், குடும்ப ஜெபம் செய்யவும், வேதத்திலுள்ள அதிசயங்களை அறிந்து தங்கள் வாழ்வில் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற நோயாளிகள் சுகம் பெற்று வீடு திரும்பவும், மக்களை அடிமைப்படுத்தியுள்ள அந்தகார கிரியைகள் அழிக்கப்படவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். மதுபானம், போதை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கங்களினால் அடிமைப்பட்டு குடும்பங்களில் சமாதானம் இழந்து தவிக்கும் மக்களை தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண ஜெபிக்கிறோம். கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும், கடன்களை தீர்த்து மனரம்யமாக வாழவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தற்கொலை எண்ணங்களினால் தவறான முடிவுக்குள்ளாகி மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் தப்புவிக்கப்படவும், உன்னதமானவரே உங்க செட்டைகளின் மறைவில் காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். பேறுகாலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் தாமே சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்தும் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரீர் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்பட மன்றாடுகிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கி
தேவைகளை சந்தித்து வழிநடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இரட்சகரை காணவும், ரட்சிக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.